गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन தமிழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி பேபி கார்ன் 65 மழைக்கு சூப்பரான ஒரு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ். இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பேபி கார்ன் 65 பண்றதுக்கு ஒரு 3 பேக்கெட் 200 கிராம் பேக்கெட்ல ஒரு 3 பேக்கெட் நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இந்த 200 கிராம் பேபி கார்ன் 3 பேக்கெட்டை இந்த மாதிரி பேசனில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நல்லா பாயில் பண்ண தண்ணி, அதாவது நல்லா தளன்னு கொதிச்ச தண்ணி இது மேலே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த கொதிக்கிற தண்ணியில் இருந்தால் போதும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஜென்ரலாக க்ளீன் பண்ணுறதுனா மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இல்லையா? ஸோ அதனால மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. இது தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போது இதை கட் பண்ணிக்க போகிறோம். 1 இந்த மாதிரி 2 4 இதே மாதிரி ஃபிங்கராக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஃபிங்கராக கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இதுக்கு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற இதில் எவ்வளோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு கரைச்சிக்கணும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். சப்போஸ் நமக்கு பத்தலை அப்படின்னா திரும்பவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இதில் அரிசி மாவு அது ஒரே 1 டேபிள் ஸ்பூன், நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு. நெக்ஸ்ட்டு காரப்பொடி, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இந்த எடுத்து வச்சிருக்க இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வெறும் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி வேற வறுத்து பொடி பண்ணினது வெறும் இழுப்பச்சட்டியில் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா, ஹோம்மேடு கரம் மசாலா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு சால்ட் போடல, நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி, பஜ்ஜி மாவை விடவே இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது, அதனால் விடும் பொழுது கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பேபி கார்னை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துட்டாச்சு. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறின உடனே நான் பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா ஊறி எடுத்து எண்ணெய் நான் ஆல்ரெடி காய வச்சுருந்தேன் பொரிக்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் ஒத்தையாக எடுத்து போட்டுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா ஃபிங்கர்ஸாக அழகாக வரும், பொரியவும் செய்யும். ஸோ போடும் பொழுது ஒத்தையாக போட்டுக்க வேண்டியதான். இது நம்ம ஊற வச்சுட்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த உப்பு காரம் நம்ம போட்டிருந்த அந்த மசாலா எல்லாமே அது உள்ள அழகாக இறங்கிடும். ஸோ போடும் பொழுது மட்டும் இப்படி பிரித்து விட்டுண்டு போட்டிருந்தோம் அப்படின்னா நல்லாவே வரும். ஸோ அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும்.
சிம்மில் கூட வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு போடும்பொழுது, அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைத்தோம்னா ஃபுல்லாக நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும். இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டோம்னா கோல்டன் கலரில் சூப்பராக நல்லா பொரிஞ்சு வரும். இதில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கிறதுனால இது பேபிகார்னில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் தண்ணி இறங்குற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிடும், அந்த தண்ணி வந்து அடங்கிடும். ஸோ நல்லா பொரிய விட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இது நல்லா 2 பக்கமும் வெந்து சூப்பராக பாருங்கள், ஒத்தையாக அழகாக ரெடி ஆகிடுது. மெதுவாக இந்த ஓசை அடங்குற போது நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனவுடனே எடுத்துட வேண்டியதான். நல்லா அப்படியே கிறிஸ்பாக வந்திருக்கு. நான் இப்போது ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், அதில் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்த ஏடு போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேணுன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து பொரிச்சிக்கலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக பேபிகார்ன் 65 ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இந்த பேபிகார்னில் அதிகமாகவே இருக்குது. இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். இந்த மழைக்கு சூப்பராக சுட சுட இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு கப்பு காஃபியும் எடுத்து வச்சுட்டு பால்கனியில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஆடா அருமையாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி மழைக்கு டக்குன்னு போய் இது மாதிரி பேபிகார்ன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.